பரிதாரத்தை பூசிக்கொள்ள புகழ்ந்த வீட்டை விட்டு பிறந்த இல்லத்திற்கு வந்து விட்டேன். தந்தையை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அப்பா மருதேகி திருமணம் முடிந்து கணவன் கரத்தை பிடித்து பிறந்தவிட்டிருந்து புகழ்ந்து சென்றாய். அன்று சென்றவள் இப்போதான் பிறந்தவிட்டு நாடி வந்திருக்கிறாய். மகளே நலமோடு இருக்கின்றாயா? நலத்தில் குறை என்பது இல்லையப்பா. அப்படியே நலமோடு இருக்கின்றாயா? நலத்திற்கு குறை என்பது கிடையாது மகளே. ஆமாம், என்றுமில்லாமல் எந்த தந்தை நாடி தேடி வந்திருக்கிறாய், என்ன காரணம்? இன்று உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கிறேன். மகளே நீ யாரம்மா? என் அன்பு மகள், ஆசை மகள், ஒப்பற்ற மகள், ஒரு மகள். அப்படி இருக்கும் பொழுது உதவி என்று உரைக்கலாமா? உனக்காக பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, பணம் வேண்டுமா கேள். எவ்வளவு வேண்டுமானாலும் வாரி வாரி கொடுப்பாரு தந்தை உனக்காக. பொன் வேண்டாம், பணம் வேண்டாம், மாட மாலை காடுகிற பணமாக்கி நஞ்சு பிஞ்சு உப்பு சட்டி வர்ற ஓடு முதல் எதுவுமே வேண்டாம் அப்பா. பிறகு அப்பா உதவி என்று உரைக்கினேன். என்ன தெரியுமா? என்ன உதவி? எங்களுடைய ஜமனி விளைச்சல் விளைந்து நிற்கிறது. அதை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்ய வேண்டும் என்றால் கிராமத்திலிருந்து ஆட்களை அனுப்பி வைத்தால் மட்டும் போதும். நிறுத்தும் வார்த்தை என்னை உனது கிராமத்தில் விளைநிலைகள் அனைத்து விளைந்து நிற்கிறது. அதை அறுவடை செய்ய வேண்டுமானால் எனது கிராமத்தில் ஆட்களை நான் அனுப்புவதா? உன் கணவன் யார் என்று மறந்துவிட்டாயா? மனிதர்களை மதிக்க தெரிந்தவன். கிராம மக்கள் அனைவரையும் கோத்தடிமையாகி அடிமைத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எனது கிராமத்தில் ஆட்களை நான் அனுப்புவதா? மகள் என்ற பாசத்துடன் பொருள் பணம் வேண்டும் கேட்டு வாரி கொடுக்கிறேன். ஆனால் ஆட்களை கேட்பதாக இருந்தார். இன்றோடு நாம் உறவார்ந்தது. தந்தை கிடையாது, நீ என் மகளும் கிடையாது, என் முகத்தில் விழிக்காது. போ போ போ. தாயை கிடந்த பாவினா எனக்கு தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக சொந்தம் என்று இருப்பது நீங்கள் தானே அப்பா. உதவி என்று வந்த மகளுடைய உறவு வேண்டும் என்று எடுத்து உரைத்து விட்டீர்களே அப்பா. உங்களை பிரிந்து நான் எப்படி வாழ்வது அப்பா? கனவாக வந்த உறவு கலைந்து போனதம்மா. கண்ணீர் நனைந்த நெஞ்சம் கலந்து வாடுதம்மா. ஒரு பெண்ணா பிறந்தவள் பெற்றெடுத்த தாய் தந்தையை நினைவில் சுமர்ந்து தொட்டி தாலி கட்டிய கணவனை இதயத்தில் சுமர்ந்து பிள்ளையை கருவில் சுமர்ந்து குடும்ப பாரத்தை தலையில் சுமர்ந்து இத்தனை சுமைகளை சுமந்து கொண்டு ஒரு பெண்ணா பிறந்தவள் காலமெல்லாம் குடும்பத்திற்காக சிரித்த முகத்தோடு வாழ்கிறாளே, என்ன பாவத்தை செய்தேனோ இறைவா. என்னை பெற்றெடுத்த தந்தையோ இன்று முதல் எனக்கு மகளும் இல்லை, நான் உனக்கு தந்தையும் இல்லை என்று எடுத்து உரைத்து விட்டாரு. என் கணவரிடத்தில் என்ன பதில் உரைப்பேனப்பா? ஒரு முக்கியமான விஷயம், வர்ற கூலி ஆளுக்கு அரை வயித்து கஞ்சி தான் ஊத்தணும். கூலிக்கார நாய்களுக்கு எதுக்கிட்ட அரவேறு கஞ்சி? ஏங்க கொட்டாங்குச்சி கூழுக்கு மேல ஊத்தாத. கொட்டாங்குச்சி கூழு ஊத்துனா ரெண்டே நாள்ல செத்து போடுவான். சாவட்டமே. யார் செலவுல எடுத்து அடங்க மாட்டேங்க. செலவுல நமக்கு ஜமீன் கோட்டை என்ன இருக்கு? காணாங்கட்ட கருவாடி கால்ல கட்டி விடு. நாய் இஷ்ட போட்ட பரபரனே. கூலிக்காரன் அவனை எடுத்து அடங்க மாட்டற செலவு மிச்சம், அவன் சம்பளம் மிச்சம். நல்ல நேரத்துல கிட்னி வேலை செய்தியா? கிட்னி இங்க தாங்க. கிட்னி இங்க இருக்குது, மூளை இங்க இருக்குது. ஏண்டா மாத்தி வச்சிரவங்க. யார் வச்சாங்க தெரியல. பேசிட்டாங்க, லாரி வர சவுண்ட் கேக்குது. அம்மா வராங்க. அவசர மச்சோட அன்னிச்சிட்டுன்றாங்க. அழுகுற வந்து என்ன
சந்திரடா என்னங்க புகழ்ந்த வீட்டை விட்டு விட்டு பிறந்த இல்லத்திற்கு சென்று சரி. தந்தையை பார்த்து தந்தை இடத்துல எடுத்து வரைந்தனப்பா எங்களுடைய ஜெமினி விருத்தத்தில் விளைந்திருக்கிறது அறுவடை செய்ய வேண்டும் அறுவடை செய்ய வேண்டும் என்றா நமது கிராமத்திலிருந்து ஆட்களை அனுப்பி வைத்து போக வேண்டும் கேட்டியா அதுக்காக என்ன ஒரு தெரியுமா என்ன சொன்னா மகளே மருமையாகி கணவன் யார் யோக்கியா கொண்டவன் உங்க ஜெமினில் இருக்கக்கூடிய அனைவருமே ஆதிபத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படியாப்பட்டவனுக்கு ஆட்களை அனுப்ப முடியாது அப்படி மீறினா இன்று முதல் நீ எனக்கு மகளும் இல்லை நான் உனக்கு தாத்தா தாலி கண்ண பொண்டாட்டினா உஞ்சவுத்துக்கு நான் எட்டு வச்சுக்கிறேன் கேக்குறதுக்கு ஆளு இல்லைன்னு வச்சுக்கிறியா நான் கேப்பையா இன்னொரு தர எட்டு வச்சேன் நான் கேப்பேன் காரண காரியம் இல்லாத ஏன் அடிக்கிற எதுக்கு அடிக்கிற தாலி கட்ட பொண்டாட்டினா உஞ்சவுத்துக்கு வச்சுக்கிறேன் எட்டு எட்டு பாவம் அந்த அம்மா எழுது எவ்வளவு கஷ்டமா காரணாலா நான் அண்ணன் தம்பி இல்லாத பாவி கணக்கு பிள்ளை அப்படிலாம் சொல்லாதம்மா நான் இருக்கிறேன் நீ இருப்ப நான் இருக்கணுமா நான் இருக்கிறவன்னு நீ இருப்பா அழுகுடாது நான் இருக்கிறேன் இருப்பாரு அவரு அவனை வச்சுக்கிட்டே அவன் இருப்பான் கூட தாலி அவரு கட்டுறதா கணக்கு பிள்ளை நான் வச்சுக்கிறதா ஆம்பளை முன்னாடி சண்டை போடுறாங்கன்னு பஞ்சாயத்து பண்ண வந்தா பஞ்சாயத்து பண்ற வச்சு காலகெல்லாம் வச்சு விடுவேன் தாலி கட்ட பொண்ணு உஞ்சவுத்துக்கு நான் ஆட்ட மாட்டேன் அடிக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் ஆட மாட்டான் காலகெல்லாம் வச்சு விடுவேன் போய் ஆத்தா வீட்டுக்கு போய் ஆளை கூப்பிட்டு வாடி நாங்க போனல ஆத்தா சொன்னால என்ன போய் அவங்க அப்பா ஆட்கள் அனுப்பலாம் பாவம் அவங்க என்ன காட்டுக்கு வாடா ஆத்தா வீட்டுக்கு போனவரை எல்லாத்தையும் மறந்துடுவோம் ஐயோ தாலி கட்டிய பொண்டாட்டி இப்படி அழ வச்சு வேடிக்கை பாக்குறீங்க நடிப்பு டேய் வாடா இங்க எங்கடா கூட்டாளி போட்டு ஒயிட் டாப் தான் போறது ஆமா அங்க ஒரு கோட்டர் வாங்கி ஆளு கட்டி குடிக்கிறது அங்க ரெண்டு பேரும் வெட்டி மாடி எடுத்து ஆமா நேரா அங்கறது வீட்டுக்கு வந்து அண்டா ஓடிக்கிறது குட்டா ஓடிக்கிறது டிவி ஓடிக்கிறது ஃப்ரிட்ஜ் ஓடிக்கிறது ஐயா பொம்பளைங்க நாளைக்கு எத்தனை நாளைக்கு நான் நிம்மதியா ஐயோ இதுக்கெல்லாம் காரணம் நீதாயா அழ வைக்கலாமா பெண்களை அழ வைக்கலாமா நம்மள பெத்தவளும் ஒரு பெண் தான் ஆகாய வாணியும் பெண் தான் பூமா தேவியும் பெண் தான் பெண்களை போய் அடிக்கலாமா ஊரே யாராங்கறாங்க அவ பேசுறானே கேளோ ஏடா பாத்து கேளோ யாராங்கறாங்க பாத்தா குடும்படா இது பாரிஸ் குடும்பம் என்ன ஆண்டவா வெட்டி மடிறாங்க பஞ்சாயத்து பண்ண வந்தா அந்த பக்கத்து நீ அடிக்கிற இந்த பக்கத்து நீங்க அடிக்கறாங்க இதுதான் எவன் வெட்டி மச்சால பஞ்சாயத்து பண்ண போக கூடாது அவன் அந்த பக்கத்து கல்ல தடிப்பான் இவன் இந்த பக்கத்து கல்ல தடிப்பான் பஞ்சாயத்து பண்றவன் தலை தான் வரும்
கட்டத்துக்கு மேல போடுவாங்க. போராட்டமா போச்சு. கனகபிள்ளை ஐயோ வாயா இருக்கீங்க. என்னடா அடிப்பா என்னடா அடிப்பா ஐயோ என்ன போல ஒரு பொம்பளைய பார்க்க முடியாதுடா அம்மா கொரோனாவா? என்ன பஜாஜ் மாதிரி கவுச்சி கடை பார்க்க வச்சிருக்கியா? முடியாது உலகத்துல பார்க்க முடியாது நாட்டுல பார்க்க முடியாது நாடுல பார்க்க முடியாது அம்மா ஒரு அடி அடிச்சா போதும். ஒப்பாரி வச்சுக்கின்னு ஊருக்கு நான் பொறுமையா குணம் என்று படித்தவனான பொறுமைசாலிடா நான் நடந்து போனத பூமாதேவி கூட வலிக்காதுடா குடும்பத்துல ஆம்பளையாவது விட்டு கொடுத்து போனோம், பொம்பளையாவது விட்டு என்ன போல பொம்பளை வச்சா வாய் மூடு. சரியா பெரிய போராட்டமா போச்சு. என்னடா ஒரு பஞ்சாயத்து பண்றாங்களேன்னு ரெண்டு பேரும் கம்முனுக்கிறீங்களா? லக 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 லகன்னு கத்திக்கிட்டு பெண்கள் அடிக்கூடாது ஐயா. ஆம்பளை அச்சா தாலி கட்டுமனு முன்னாலே அடிக்கதான் முடியும். பெண்கள் திருப்பி அடிக்க மாட்டாங்க. போய் மகளிர் மட்டத்துல கேஸ் கொடுத்தாங்க. அவனை தூக்கி போய் ஜட்டியார உட்கார வச்சிருவாங்க. உன்னை ஜட்டி போடுறவன் நிலைமையே பரவாயில்ல. நீ வேற வெளியே போறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி உட்காந்துருக்கு பாத்துக்கோ. இதெல்லாம் யோசனை பண்ணி கை வைக்கணுங்க. ஆம்பளை நீ எனக்கு தெய்வம் பக்கத்துல ஆண்டாங்க அவன் தெய்வண்டியா? அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. குடிகாரனா கூட குடும்பம் பண்ணலாம். சந்தியாக பரணாண்ட போய் குடும்பம் அவன்தான் சொல்றா. வாழ முடியாதுடா காலத்துக்கு துன்பதாடா எங்களுக்கு துன்பம் எத்தனை ஒண்ணு சொல்லிட்டாங்க. நீ வச்சுக்கின்ற என்ன தான் வச்சுக்கிறா? இப்ப ஆண்டை பாத்திர நீதா தெய்வன் சொன்னா ஏய் ஆம்பளை கரெக்டா எட்டு வச்சுக்கிறா எப்படியா சொல்லுவாங்க? வச்சு வாங்க